மது விற்கிறதுக்கு அரசாங்கமே ஏற்பாடு பண்ணுது, அரசாங்கமே தயாரித்து அரசாங்கமே விற்று அதை குடிச்சிட்டு வெளியே போகிறவன்னு அரசாங்கமே பிடிச்சிட்டு போய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னால் அது கேவலமான வார்த்தை நினைக்கிறான். வஞ்சிக்க கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, இந்துக்கள் மானத்தோட வாழணும்னா ஆட்சி மாற்றம் வரும். ரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அகில பாரத இந்து மகாசபாவுடைய துணைத் தலைவர் திரு பாலசுப்ரமணியம் ஐயா இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. இன்னைக்கு நம்ம சசிகலா அம்மா வீட்டில் சில பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்கீங்க. அந்த பேச்சுவார்த்தையை பத்தி சொல்லுங்க. இன்றைக்கு சசிகலா மேடத்தை பார்த்தோம். அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படி ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் நமக்கு ஏற்கனவே ஜெயலலிதா மேலே கொஞ்சம் பாசம் உண்டு. ஜெயலலிதா அம்மையார் மேலே நல்ல ஒரு இந்துவாக இருந்தால் அவங்க மேலே ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யும். நான் ஏன்னா 2 தடவை கரசேவா போனவன். அந்த வடநாட்டுக்கு நம்ம போகின்ற போதெல்லாம் இந்த ஜெயலலிதா அம்மாவை பற்றி நமக்கு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க ஜெயலலிதா கிங். அப்போ நமக்கு கன்னியாகுமரியிலிருந்து போகிற நமக்கு தமிழ்நாடுனுடைய அடையாளம்னு சொன்னால் அங்கே போனால் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை, மற்ற அமைப்பு இல்லை, ஜெயலலிதா பேர்னாலே நமக்கு கௌரவம். ஏன்னா கரசேவாவுக்கு ராமர் கோயில் அயோத்தியில் கட்டாலும் வேறு எங்கே கட்டுறது, பாகிஸ்தானில் கட்ட முடியும்னு கேட்டாங்க. மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இந்துத்துவ சிந்தனையோட போலி இந்துத்துவம் இல்லை. அதுக்கு பேர் இந்துத்துவம்னு சொல்லலை, அது யதார்த்தம். இந்துக்களுக்கு ஆதரவாக வந்தார்கள் நம்ம சொல்ல முடியாது, உண்மையை செய்தாங்க. இந்துக்களுடைய மனக்குமரல்களையும் புரிந்து கொண்ட ஒரு நபராக அந்த அம்மா இருந்தாங்க. இதை டிஎம்கே நம்ம எதிர்பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருக்கின்ற போதும் சரி, அதுக்கு பின்னாலும் சரி, முன்னும் பின்னும் முரணமாக அந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு என்ன வழியோ அதான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் இந்து இயக்கங்களுடைய தலைவர்கள் எல்லாம் சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவோட இருந்தவங்க, அதனால் கொஞ்சம் அந்த உணர்வுகள் இருக்கும். உண்மையிலேயே ஜெயலலிதா அவங்கள கூடால இருந்து இயக்குனது யாருன்னு சொன்னால் பாதுகாப்பு, அவங்க கூடால இருந்து பண்ணுறது எல்லாமே, அதில் நமக்கு அவங்கள கொஞ்சம் பிடிக்கும். ஒரு தீவிர ஹிந்துத்துவம் உண்டு, ஹிந்து உணர்வு உண்டு. என்ன இப்போ முஸ்லீமாக இருந்துட்டு போகிறான், கிறிஸ்தவனாக இருந்துட்டு போகிறான், நோ ப்ராப்ளம். இந்துவாக இருக்கணும், எல்லா இந்துவும் இந்துவாக இருக்கணும், இந்து அடையாளத்தோடு இருக்கணும். அந்த அடையாளத்தோட அவங்க செயல்பட்டாங்க. துரதிர்ஷ்டவசம் அரசியல்லேருந்து ஒதுங்கியிருந்தாங்க. இப்போ மீண்டும் அரசியல் வந்ததுனால அவங்கள சந்தித்தோம். இந்து இயக்கத்தினுடைய நிர்வாகிகள்லாம் சொன்னாங்க, சந்தித்து சேர்ந்து நின்று பண்ணுங்க. அவங்க இப்போ அவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்கள உதாசீனப்படுத்த தான் எல்லாரும் செய்கிறாங்க. அப்படி உதாசீனப்படுத்தக்கூடிய நேரத்தில் நம்ம கொஞ்சம் உதவிக்கரம் நீட்டினா அவங்களுக்கும் நல்லது, அவங்க மூலமாக இந்து இயக்கங்களுக்கும் நல்லது. இந்து இயக்கங்களும் தங்களை விஸ்தார் பண்ணுவதற்கு, விரிவுபடுத்திக் கொள்வதற்கு, பலப்படுத்திக் கொள்வதற்கு அது உதவும் அப்படி சொன்னாங்க. நாங்கள் தேசிய தலைவர்கிட்ட கேட்டோம். அதனால் நீங்கள் ஒரு தடவை போய் பார்க்குறது தப்பு இல்லை சொன்னாங்க. பாண்டிச்சேரியில் நம்முடைய மணிவண்ணன் சுவாமிகள் அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த 2 இடத்துலையுமே அவங்களுடைய ஆதரவு நமக்கு இருந்தால் நல்லதுங்கிற மாதிரி, சின்னதோ பெரியதோ கொஞ்சம் ஆதரவு கிடைத்தால் கூட சிறப்பு தானே என்ற சிந்தனையோடு இன்னைக்கு பார்த்தோம். அவங்க பரிபூர்ணமான சம்மதத்தை தெரிவிச்சிருக்காங்க. மேற்கொண்டு பேசலான் இருக்காங்க. நம்ம அதுக்காக சாம்புஜி, நம்முடைய ஜிஆர்ஜி இவங்கெல்லாம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு அரசியல் மாற்றத்தை 2026 ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். நம்ம இந்து மகாசபா தெளிவான ஒரு அமைப்பு. ஏன்னா வீர சாவர்கரே சொல்லுவார், வந்தால் உங்களோடு இந்த வேலையை செய்வோம், வரலன்னா நாங்களாக செய்வோம், எதிர்த்தா எல்லாத்தையும் மீறி செய்வோம். இது அவருடைய தாட். ஏன்னா நான் செய்யணுங்கிறது விஷயத்த முடிவு பண்ணியாச்சு. எலெக்ஷனில் நிற்கிறதுங்கிறது நம்ம முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு மற்ற ஆதரவுகள் எல்லாம் தேடுவதற்காக வந்தோம். அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு மனதிற்கு இதமாக இருக்குது. சிவசேனா இயக்கமும் வந்திருந்தாங்க. அவங்களும்
ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் நிறைய பகுதிகளில் நிற்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஒரு 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 வலிமையான ஒரு அமைப்பாக அந்த கூட்டணியை அமைப்பதற்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. மற்றவங்களாம் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லுவான் வெளியே. ஆனால் இந்துத்துவம்னு சொன்னால் அவன் கொஞ்சம் ஏற்றுக்க மாட்டான். இந்துத்துவ ஆட்களையும் சாதுக்களையும் சன்னியாசிகளையும் யார் மதிக்கிறாங்களோ அவங்க சனாதன தர்மத்தை மதிக்கிறார்கள். சனாதன தர்மத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ மதிக்கிறார்களோ அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் எங்களுடைய நாட்டு. அதனுடைய அடிப்படையில் அந்த அம்மாகிட்ட பேசிட்டு வந்திருக்கோம். சூப்பர் சார். வரலாற்று நிகழ்வையும் இன்னைக்கு நடந்த நிகழ்வையும் தெளிவாக எங்களுக்கு சொன்னீங்க. உங்களை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள். நான் ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன். ஹிந்துத்துவம், நம்ம பேசுறது ஹிந்துத்துவம், நம்ம செய்கிறது ஹிந்துத்துவம். நமக்கு இந்துத்துவம் தான் பிடிக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் 1982 காலகட்டத்தில் மண்டைக்காடு மையமாக வச்சு கலவரம், இந்துக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இங்கே முதலமைச்சராக இருந்தார். அங்கே நிறைய இந்துக்கள் பாதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் 13 இந்துக்கள் கடல் மீனுக்கு இரையாக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து இந்துக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை எல்லாம் பார்த்து வளர்ந்தோம். அதனால இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது சின்ன வயசுலேயே என்னுடைய வேலை. அதுக்காக ஆர்எஸ்எஸ்ல முழு நேர ஊழியர், ஆர்எஸ்எஸ்ல கேம்ப் முடிச்சிருக்கோம். ஹிந்து ஊர்களில் கிராமங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஹிந்துக்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தணுங்கிறதுக்காக ஹிந்துக்கள் வாழ்வுரிமை இயக்கம். அதுக்காக நம்ம தேடிக்கொண்ட ஒரு அமைப்பு தான் அகில பாரத இந்து மகாசபா. நம்ம பேச்சுலர், அதனால் நமக்கு முன்னும் கவலை இல்லை, பின்னும் கவலை இல்லை. நமக்கு ஒரே கவலை, காவி கொடியே எம் குருதேவாங்கிற மாதிரி ஆன்மீகம் பாதுகாக்கப்படணும், ஆலயம் பாதுகாக்கப்படணும், ஹிந்துக்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும். இதுதான் வேலை. அந்த வேலையை தான் நம்ம என்ன செய்வோம். இப்போ சில இடங்களில் மதமாற்றம் ரொம்ப குறைவாக இருக்குது. நான் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேர் தான் கன்னியாகுமரி மாவட்டம், விட்டால் கன்னிமேரி மாவட்டம் ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. இந்து பேரே வச்சுக்கிட்டு இருப்பான், கிறிஸ்தவனாக இருப்பான். கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டே இருப்பான், அவன் இந்துவாக இருப்பான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு அறவேக்காடு தரத்தில் தான் எல்லாம் பகுதி போயிடுச்சு. இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர்த்தையாவது காப்பாற்றணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம். இப்போ கடல் எல்லாத்துக்கும் சொந்தம். ஆனால் மண்டைக்காட்டு கோயில் திருவிழா, அந்த திருவிழாவில் பக்கத்தில் தொட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 200 மீட்டர் இருக்கும். அங்கே போய் புனித நீர் எடுக்க முடியாது. இப்போ கடல் குளிக்கணும்னா நம்ம எல்லாம் கடலில் போய் முங்கி குளிப்போம். திருச்செந்தூரில் தான் குளிச்சுட்டு இருப்போம். ஆனால் அங்கே போய் ட்ரம்மில் தண்ணி வச்சு சொம்பு வச்ச குளிப்போம். அப்படி ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை அந்த பக்கங்களில் இருக்குது. அப்போ இதெல்லாம் வேதனையான செய்தி. திடீர்னு ஜெப வீடு. அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு போராட்டம், அந்த வேலையே தான் நம்முடைய வாழ்க்கை முழுக்க நம்ம என்ன செய்துட்ருக்கோம். நம்முடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமயமான வாழ்க்கை. ஏன்னா நமக்குடைய சிந்தனை என்னென்னா, போராடாமல் வெற்றி இல்லை, போராட்டத்தில் தோல்வி இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை. உண்மையிலே நம்ம போராட்டத்தில் எந்த போராட்டத்திலும் நம்ம தோக்கலை. ஏன்னா நம்மளுடைய இறைவன் நம்மளோட இருக்கிறார். நம்ம செய்கிறது தர்மத்தினுடைய காரியம். ஸோ அதுக்காக அந்த வேலைகளை நம்ம செய்துட்ருக்கோம். நம்மோட நிறைய இளைஞர்கள் நம்ம கருத்தை ஏற்று நம்ம கூட இணைந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஆதரவு இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குது. நம்ம நினைக்கிற மாற்றத்தை, நினைக்கிற விஷயத்தை நம்ம செய்ய முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் மக்கள் நம்மளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. தேர்தல் வந்தால் மட்டும் ஒரு ஸ்டெப்பு தள்ளி நிற்கிறான். மற்றபடி நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ன செய்வோம். ஒரு விநாயகர் சதுர்த்தியா ஊர்வலமாக ஒரு 10,000 பேர் கூடணுமா, 10,000 பேர் கூட்டும். அப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி. மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. நான் 92 கரைசேவாவிலேருந்து இது வரைக்கும் வேறு எந்த வேலைக்கும் போனதில்லை. ஆனால் முழுக்க இந்துத்துவ வேலையை என்ன செய்துட்டு இருக்கோம், செய்யணும். அதுக்கு எந்த தடையும் இருந்ததில்லை. ஏன்னா மக்களுடைய ஆதரவு, மக்களுடைய அபிமானம், நாம் மக்களுக்காக, மக்கள் நமக்காக. ஸோ அதனால் ஆதரவு ஆட்டோமேட்டிக்காகவே இருந்துகிட்டு இருக்கு. அதனால் நமக்கு எந்த கவலையும் இல்லை.
தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்ற வார்த்தையை இல்லாமல் ஆக்கணும். எல்லாரும் ஒன்று. இந்து மதம் அதான் சொல்லுது, சர்வே பவந்து சுகினகேன்னு சொல்கிறோம். எல்லோரும் சுகமாக வாழ்கன்னு சொல்லக்கூடியவன் இந்து. இவர் மட்டும்தான் வாழணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் எங்களையும் என்ன செய்யணும், மனிதாபிமானத்தோடு பாருங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா மற்ற மதத்தை யாசனா யாரும் விடமாட்டான். ஆனால் இந்து மதத்தை யாசனா இங்கே தான் 85% இந்துக்கள் இருக்கோம். ஆனால் எப்படி உட்காந்துருக்கோம் பாருங்கள், கண்ணா பின்னாடி உட்காந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அவர் ஏசுறார், இவர் ஏசுறார், வாரம் போகிறவனா ஒரு ஏற்றிட்டு போவான். இந்த மடிவேல் காமெடி மாதிரி என்ன சொன்னாலும் தாங்கிக்கிறானே என்ற மாதிரி தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்து சமுதாயத்தை சிலிப்படைய வைக்க வேண்டும், விழிப்புணர்வு அடைய வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேலை. அதை தான் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு ஒன்றும் சேர்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லை, நமக்கு அவசியமும் இல்லை. எல்லாம் நம்முடைய மக்கள் நமக்காக, மக்களுக்காக நாம் அப்படிங்கிற சிந்தனையில் நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம், வேலை செய்துட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக பதிவு பண்ணீங்க சார். இந்த 2026 தேர்தல் வந்து எவ்வளோ முக்கியமானது? ரொம்ப முக்கியமானது. இந்துக்கள் எல்லாம் வெட்கி தலை குனிஞ்சிட்டு இருக்காங்க. இது ஆட்சினா ஒரு கரடு முரடான ஆட்சி. பெண்கள் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போனவங்க திருப்பி வருவாங்களா? பெண்கள் இல்லை, சின்ன குழந்தைகள். எவ்வளவு பெரிய துன்புறுத்தல், எவ்வளவு பெரிய அத்துமீறல். இப்போ நம்முடைய ஒட்டப்படாரத்தில் நடந்த சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை வந்து 500 மார்க்குக்கு 495 மார்க்கு 10th எடுத்திருக்கு. அப்படி ஒரு பிள்ளையை பார்க்க முடியுமா சார்? எவ்வளவு கஷ்டம். எவ்வளவு பெரிய பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. வீட்டில் டாய்லெட் வசதி இல்லாதவங்க. என்ன கொடுமை. ஸோ இது ஒரு பெரிய காட்டு தருவார். இதுக்கு என்ன காரணம்னா, சின்ன சின்ன பசங்கள்லாம் கஞ்சா அப்படின்னு அதெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது வந்து தாராளமாக கிடைக்கும், மூளை முழுக்கெல்லாம் கிடைக்குது. நான் சமீபத்தில் ஒரு இடத்துல திதி கொடுக்க போயிருந்தாங்க, அங்கே போயிருந்தேன். அங்கே 2-3 பேர் சிரிச்சுக்கிட்டே வரான். என்னடா நீ பார்த்தா அவன் பானம் அருந்திட்டு வராங்கிறான். பானம்னா தண்ணி இல்லை, அந்த இன்ஜெக்ஷனோ கஞ்சாவோ போட்டுட்டு, அது காட்டு பகுதி, அங்கே ஆள்கள் வர வேண்டிய தேவையே இல்லை. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளைகள் மாட்டிக்கிட்டு வைங்களேன். இது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில், தருமபுரியில், எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ இது ஒரு காட்டு தர்பார். இதை தட்டி கேட்கறதுக்கான ஒரு ஏற்பாடும் இவங்கள்ட்ட இல்லை. இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு எஸ்பி உள்ள போய் உட்கார்ந்துருக்காரு. ஒரு எஸ்பியே பாலியல் துன்புறுத்தலில் உள்ளே போகிறாருன்னா, யதா ராஜா ததா பிரஜா. மேலே இருக்கவன் எப்படி இருப்பானோ கீழே இருக்கவன் அப்படி தானே இருப்பான். மேலே இருக்கவன் கண்ணா பின்னாடி இருந்தால் கீழே இருக்கவன் அப்படி தான் இருப்பான். சட்ட ஒழுங்கை காப்பாற்ற நினைக்க வேண்டிய ஒரு எஸ்பி இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறார். எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள். கோயம்புத்தூர்ல இருந்து போட்டு பத்திரிகையில் செந்தில், எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய அசிங்கம். இது வந்து இப்போ மனிதனுடைய தன்மை, மனிதனாக மனிதன் இல்லை, மிருகத்தன்மைக்கு மாற்றப்பட்டான். அதுக்கு ஒரு காரணம், படித்தவன் தப்பு பண்ணுறான், பாவரன் தப்பு பண்ணுறான். எங்கே பார்த்தாலும் போதை. மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னாங்க. ஆனால் மது தான் இங்கே வருமானத்துக்கு முக்கியமானது. தீபாவளினா செக் வைக்கிறான், எவ்வளவு பாட்டில் விற்க முடியும், டார்கெட், அதை அடையணும், அச்சீவ் பண்ணணும். அப்போ என்ன செய்வாங்க? மது அரசாங்கமே விற்குது, மது விற்கிறதுக்கு அரசாங்கமே ஏற்பாடு பண்ணுது, அரசாங்கமே தயாரித்து அரசாங்கமே விற்று அதை குடிச்சிட்டு வெளியே போகிறவன்னு அரசாங்கமே பிடிச்சிட்டு போய் 15,000 ரூபா 20,000 ரூபா ஃபைன் போடுறாங்க. போலீஸ்காரங்களுக்கு இப்போ வேலை என்னென்னா, டாஸ்மார்க்கில் நின்று ஊதி பிடிக்கிறது. இப்போ ஊதுக்கு ஒரு இதோ கொடுத்துருக்கான், பூன்னு ஊதணும், அதோ அவனுக்கு 15,000 ஃபைன் வந்துட்டு நீருவான். ஸோ அந்த அளவுக்கு அதில் எப்படி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு? அவங்க நாட்டினுடைய வருமானமே இப்போ இதில் இருக்குது, மதுவில் தான் இருக்குது, டாஸ்மார்க்கில் தான் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் மாறினாதான் மாறணும். இன்னொன்று, இந்த அரசாங்கத்திட்ட இந்துக்களுக்கு நியாயம் கிடைக்காது. இந்துன்னா இவங்களுக்கு பிடிக்காது.
அந்த ராஜாங்கிற ஒரு அமைச்சர். இத்தினூண்டு சாமி சிலை இருக்கிறது வரைக்கும் இங்கே வந்து புரட்சி வராது, இங்கே திமுக வளராது, அதனால சாமி சிலையெல்லாம் உடைக்கணுங்கிறான் ஒரு அமைச்சர். ஏன்னா இவனுடைய வகையறா மேலே இருந்த ஆளு ராமனுக்கு செருப்பு மேலே போட்டவர் பெரியார். அண்ணாதுரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனார். அதில் அந்த மூணாவது வந்த ஆள் அண்ணாதுரை அட்ஜஸ்ட் பண்ணல, வார்த்தையில் தப்பு பண்ணார். அடியே மீனாட்சி, உனக்கு அதுக்கடி வைர முக்குத்தி, களத்தடி கள்ளி, என்ன அப்படிலாம் சொன்னார். இப்போ அதில் கருணாநிதி இந்துன்னா திருடேங்கிறான். பாரசீக மொழியில் இந்துன்னா வேசி மகன்னு சொல்கிறேன். எங்கள் ஊரில் வேசி மகன்னா வேற ஒரு அர்த்தம். அதான் சொன்னாலும் ஆனால் கேடுகட்ட ஜனங்க நெத்தியில் விபூதியை பூசிக்கிட்டு, குங்குமம் செந்தூரத்தை வச்சுக்கிட்டு, கழுத்தில் உத்திராட்சத்தை போட்டுட்டு அந்த கருணாநிதி கூட தான் என்ன செய்தாங்க, உலா வர்றாங்க. அது துர்காம்மையார் சாமி கும்பிட்றாங்க. அவங்க பையன் நான் வந்து அல்லேலுயா அப்படின்றாரு. அல்லேலுயான்னு சொன்ன பாராட்டு, நீ உன் சாமியை கும்பிடு, சந்தோஷம், உன் சாமியை நீ கும்பிடணும். ஆனால் என்ன ஏசக்கூடாது. சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா அதோட ஒப்பிட்டு ஒருத்தர் பேசுகிறான்னா தமிழகத்துக்கு அது லாயக்கே கிடையாது. தமிழகத்தில் இப்படி ஒரு வேற எந்த மாநிலத்தில் அப்படி இல்லை. கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான், அங்கே கூட அப்படி இல்லை. இவரை விட ரொம்ப அதிகமான கம்யூனிஸ்டுகள் இருந்த மேற்கு வங்கம், அங்கே காளிக்கு மிக சிறப்பாக பூஜை நடக்குது. அங்கே அப்படி இல்லை. தமிழகம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் வாழ்ந்த பூமி, தேவாரம் திருவாசகம்லாம் வந்த பூமி, திவ்ய பிரபந்தமெல்லாம் அங்கே படைத்து கொடுத்தாங்க. எவ்வளவு சாதுக்கள், எவ்வளவு சன்னியாசிகள். அப்போ அவ்வளவு பேர் வேலை செய்த வேலையெல்லாம் இந்த ஆள் தூக்கி சாப்பிட்டு இவங்கெல்லாம் போட்டு அழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அழிச்சிட்டு நம்மால் மூளையை சிந்திக்க விடாமல் அந்த டாஸ்மார்க்கை கொடுத்து மூளையும் சிந்திக்காது, எல்லாம் பித்தப்பிரம முடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான், சிந்திக்க மாட்டேங்கிறான். என்னதான் ஏசுறாங்கிறது எனக்கே தெரியாமல் ஏசிக்கிட்டு இருக்கான். நான் இருந்து என்ன செய்கிறேன், கை தட்டிக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ பெரிய கேவலம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஆட்சி எந்த நாட்டிலையும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பான். ஆனால் தமிழகம் எவ்வளோ இருந்தது. தேவர் திருமகனார், வஉசி, பாரதி, சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், பாவேசு ஐயர், எவ்வளோ பேர் வந்தாங்க. அத்தனை பேர் தேசியத்தினுடைய பக்கம் வந்தாங்க. நாடு முழுக்க சுதந்திரம் அடைய வேண்டும்னு பாடுபட்டாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தேசியத்துக்கும் இவருக்கு சம்மந்தமே இல்லை. வந்தே மாதரம் பாட மாட்டேங்கிறான். பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னால் அது கேவலமான வார்த்தைன்னு நினைக்கிறான். அங்கே ஒரு கோவில் திருவிழா, தேர் இழுத்தாங்க. அமைச்சர் சேகர் பாபு வந்திருந்தார், அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்திருந்தார், முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் இருந்தார். மக்கள் தேர் இழுக்கும்போது, நீ கருணாநிதிக்கு தேர் இழுக்கலை, ஈவேரா தேர் இழுக்கலை, நம்ம கோவில் சுசீந்திரம் தானுமாலையனுடைய தேர் இழுக்கிறோம். ஓம் காளி ஜெய் காளி, பாரத் மாதாக்கு ஜெய். எனக்கு என்ன கோஷம் சொன்னால் எனக்கு வேகம் வருமோ அதை சொல்லி தான் இழுப்போம். பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொன்னோன்னா அவருக்கு கோவம் வந்துட்டு, பாரத் மாதா புடுங்கோளால கேட்குறாங்க. நம்ம அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறாரு, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, சோறு சாப்பிட்றீங்களா, வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா, அதான் வார்த்தையை சொல்கிறா. அவ்வளோ பெரிய வார்த்தையா, கெட்ட வார்த்தையா பாரத் மாதாங்கிறது. உடனே இன்னொரு அமைச்சர் சொல்கிறார், வீர சாவர்கருக்கு ஆளுகள்லாம் வந்துட்டு அப்புறம் ஓட்டம். ஆனால் இந்துக்கள் பொறுமையானவர்கள், ஆனால் திறமையானவர்கள். கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்கன்னு வைங்களேன், அவெல்லாம் துண்டக்கானம் துணியக்காரன்னு ஓடுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும். தமிழ்நாட்டில் இந்துக்களை வஞ்சிக்கக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. இந்துக்கள் மானத்தோடு வாழணும்னா ஆட்சி மாற்றம் வரணும். எவ்வளவு கோயிலை இடிச்சிருக்காங்க, எவ்வளவு கோவிலில் ஈனத்தனம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா திருநங்கையில் கொண்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அது நடக்குதுன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஆட்சியை மாற்றணும். நம்ம சொல்வதெல்லாம் தமிழகத்தில் இந்த ஆட்சி இருக்கிறது வரைக்கும் தேசத்திற்கும் அவமானம், தெய்வீகத்திற்கும் அவமானம். இதை துணை தெரிவது ஒவ்வொரு தேசபக்தனுடைய கடமை. இது மத கடமை இல்லை, தேசிய கடமையும் கூட அப்படின்னு இந்து மகாசபா நினைக்கிறேன்.
அதனால் இந்த ஆட்சியை என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். அதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது தான் நம்முடைய வேலை. இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகள் ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. நன்றி. வணக்கம், வணக்கம்.